மும்பைக்கு வா உன் காலை வெட்டுறேன்னு சொன்ன ராஜ் தாக்கரே இப்போ மகாராஷ்டிராவில் வந்து மாநகராட்சி எலெக்ஷனில் பிஜேபி அதிக பெரும்பான்மையுடைய அந்த மாநகராட்சியை கைப்பற்றிட்டாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து மும்பைக்கு வரப்போறாரு. நீ என்ன பண்ண போற? ராஜ் தாக்கரே கிட்ட தான் கேட்குறேன். அதாவது இவங்க எப்படி திரும்ப நடிக்கிறானுங்க, மண்ணின் மைந்தர் வீர சாவகர் அவரை வந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி தலைவர் வந்து தப்பாக பேசும்போதெல்லாம் வாயை திறக்க மாட்டானுங்க. அப்போல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த மொழி வரி வராது. அதே மாதிரி 2016 சிதம்பரம் வந்து ராஜ்யசபைக்கு எம்பியாக எடுக்கப்படுகிறார் மகாராஷ்டிராலேருந்து. அப்பவும் இவருக்கு வந்து அவங்க தமிழ்னா தெரியல. இன்னைக்கு அண்ணாமலை என்னையா பண்ணானுங்க, மும்பைக்கு பெருமை சேர்த்திருக்காரு. அதாவது மும்பை வந்து மகாராஷ்டிராவுக்கு சொந்தமான நகரம் இல்லை, அது சர்வதேச நகரம்னு அப்படின்னாரு. பெருமையை சேர்த்திருக்காங்க. இந்த முட்டாளங்களுக்கு அது புரியாம அண்ணாமலையை கனாமுனன்னு பேசினானுங்க. இன்னைக்கு அந்த வெறுப்பு அரசியல் என்னாச்சு, பிஜேபிக்கு அதிக வெற்றி கிடைச்சிருக்கு. அதாவது பாஜக வந்து எப்பவுமே தேசியத்தின் பக்கம் நிற்கும். அதனாலதான் இன்னைக்கு அவங்க முன்னேறி கொண்டே போகிறார்கள். சரிங்களா? அதாவது இங்க நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் மடக்கன்ஸ் பானிபூரி விற்கிறவன், ஹிந்தி தெரியாது போடாலாம் பேசுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லி கொள்றேன். இதே மும்பை மாநகராட்சியில் என்ன நடந்ததோ வெகு விரைவில் வந்து தமிழ்நாட்டிலே அதுதான் நடக்கும். மும்பைக்கு வா உன் காலை வெட்டுறேன்னு சொன்ன ராஜ் தாக்கரே இப்போ மகாராஷ்டிராவில் வந்து மாநகராட்சி எலெக்ஷனில் பிஜேபி அதிக பெரும்பான்மையுடைய அந்த மாநகராட்சியை கைப்பற்றிட்டாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து மும்பைக்கு வரப்போறாரு. நீ என்ன பண்ண போற? ராஜ் தாக்கரே கிட்ட தான் கேட்குறேன். அதாவது இவங்க எப்படி திரும்ப நடிக்கிறானுங்க, மண்ணின் மைந்தர் வீர சாவகர் அவரை வந்து ராகுல் காந்தி தலைவர் வந்து தப்பா பேசும்போதெல்லாம் வாயை திறக்க மாட்டானுங்க. அப்பெல்லாம் இவங்களுக்கு வந்து அந்த மொழி வரி வராது. அதே மாதிரி 2016 சிதம்பரம் வந்து ராஜ்யசபைக்கு எம்பியா எடுக்கப்படுகிறார் மகாராஷ்டிராலேருந்து. அப்பவும் இவருக்கு வந்து அவங்க தமிழ்னா தெரியல. இன்னைக்கு அண்ணாமலை என்னையா பண்ணானுங்க, மும்பைக்கு பெருமை சேர்த்திருக்காரு. அதாவது மும்பை வந்து மகாராஷ்டிராவுக்கு சொந்தமான நகரம் இல்லை, அது சர்வதேச நகரம்னு அப்படின்னாரு. பெருமையை சேர்த்திருக்காங்க. இந்த முட்டாளங்களுக்கு அது புரியாம அண்ணாமலையை கனாமுனன்னு பேசினானுங்க. இன்னைக்கு அந்த வெறுப்பு அரசியல் என்னாச்சு, பிஜேபிக்கு அதிக வெற்றி கிடைச்சிருக்கு. அதாவது பாஜக வந்து எப்பவுமே தேசியத்தின் பக்கம் நிற்கும். அதனாலதான் இன்னைக்கு அவங்க முன்னேறி கொண்டே போகிறார்கள். சரிங்களா? அதாவது இங்க நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் மடக்கன்ஸ் பானிபூரி விற்கிறவன், ஹிந்தி தெரியாது போடாலாம் பேசுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லி கொள்றேன். இதே மும்பை மாநகராட்சியில் என்ன நடந்ததோ வெகு விரைவில் வந்து தமிழ்நாட்டிலே அதுதான் நடக்கும்.